பொதுவாவே நம்ம இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போது, அதாவது நமக்கு தெரிஞ்சவங்களோ, இல்ல நம்மளோட நெய்பர்ஹுட் யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க இறந்ததுக்கு இறுதி மரியாதை செலுத்துற விதமா, அவங்களோட டெட் பாடிய எடுக்கிற வரைக்குமே, அவங்களோட வீட்ல போயிட்டு உட்கார்ந்துட்டு வருவாங்கங்க. அப்படி நம்ம அந்த இறந்த வீட்டுக்கு அப்படி நம்ம அந்த டெத் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது, நம்மளோட அம்மாவோ, பாட்டியோ நம்ம வீட்டுக்கு வெளிய ஒரு அண்டா முழுக்க தண்ணிய பிடிச்சு வச்சு, அதில மஞ்சள் போட்டு ஃபுல்லா கலக்கி வச்சிருப்பாங்க. அதில கை காலெல்லாம் நல்லா கழுவிட்டு, முடிஞ்சா முகத்தையும் கழுவிட்டு தண்ணி எடுத்து மேலே தெளிச்சிட்டு வீட்டுக்குள்ள வா, உடனே போயிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு குளிச்சிரு, வேற எந்த இடத்துலையும் புழங்கக்கூடாது. அப்படி இல்லாத பட்சத்தில் வெளியவே ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குளிக்கிறதுக்கு, அங்கேயே குளிச்சுட்டு வந்துரு, உனக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க 2026 ஏஐ உலகத்தில் இருக்கிறோம், இன்னுமே இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா, ஆக்சுவலி அது ஒரு மூட நம்பிக்கை கிடையாதுங்க. அதை ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று சயின்டிஃபிக்காக எடுத்துக்கலாம். எப்படின்னா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்களோட வீட்டுக்கு நம்ம போய் இறுதி மரியாதை செலுத்தும் போது அங்கே இருக்கிற பாக்டீரியா வைரஸ் எதனா நம்மளோட உடைகள்லையோ இல்லை நம்ம மேலேயோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதோட நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்மளை சேர்ந்தவங்களையும் அந்த வைரஸ் பாக்டீரியா பாதிக்கக்கூடாதுங்கிற பட்சத்தில் ஆன்டிபயோட்டிக்கா அந்த மஞ்சள் போட்ட தண்ணியை யூஸ் பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமானுஷ்யம். அதாவது இறந்து போனவங்களோட ஒருத்தவங்களோட வீட்டுக்கு நம்ம போகும்போது அவங்களோட ஆத்மா அந்த இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கும். அவங்களோட ஆத்மா மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ஆத்மாக்கள் அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அப்படிதான் நிறைய பேர் இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்ம அந்த டெத் வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு வரும்போது அங்க இருக்கிற அந்த கழிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேத வீட்டோட கழிப்பை நம்மளோட வீட்டுக்கு நம்ம செருப்பு மூலமாவோ இல்ல நம்ம ட்ரெஸ் மூலமாவோ இல்ல நம்ம மூலமாவோ கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிறது நம்பப்படுதுங்க. அந்த கழிப்பு நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அதாவது கேத வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு குளிக்காம கை கால் கழுவாம எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, அன்னைக்கு நாள் முழுக்க நமக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி சுத்தி இருக்குங்கிறது நம்பப்படுதுங்க. இது உங்கள நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம். மேபி அப்படி நடந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு உண்மை கதையிலையும் இதே மாதிரி தாங்க. கேத வீட்டுக்கு போயிட்டு, அதாவது ஒரு டெத் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தவங்களோட 2 ஸ்டோரிங்க. அதாவது ஒரு தம்பி தான் எனக்கு அனுப்பியிருக்கிறார் இன்ஸ்டாகிராமில். அந்த பையனுக்கும் அந்த பையனோட நண்பருக்கும் நடந்த ஒரு உண்மை கதையை தான் இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்க்க போகிறோம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின தம்பியோட பேர் அஸ்வத்துங்க. அஸ்வத்தோட சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதிங்க. இங்கே அஸ்வத்தோட அப்பா, அம்மா, பாட்டி, அஸ்வத் இவங்க 4 பேர் தான் அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறாங்க. அன்னைக்கு காலையில் ஒரு 10-10:30 மணிக்கு, சண்டே அதுவுமா, அவங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அஸ்வத்தோட பெரியப்பா தவறிட்டாருங்கிற ஒரு செய்தி அவங்க அப்பாவுக்கு வருது. அவங்களோட பெரியப்பா எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான கிராமம், அதுதான் அவங்களோட ஊர். இப்போ அந்த கிராமத்துக்கு பக்கத்திலேயே சுற்று வட்டாரத்தில் அடுத்தடுத்து ஒரு 3-4 கிராமத்தில் அவங்களோட சொந்தக்காரங்க வரிசையாக இருக்கிறாங்க. அதாவது அஸ்வத்தோட பெரியப்பா பெரியம்மா பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, அடுத்து இருக்கிற ஒரு 2-3 கிராமம் தள்ளி அவங்களோட மாமா அத்தை, அப்படியே அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஏரியாவில் தான் இருக்கிறாங்க. இப்போ அஸ்வத்தோட அப்பா எல்லாரையுமே கிளம்ப சொல்கிறாரு. அடுத்து ஒரு 2 மணி நேரத்தில் அவர் ஒரு கேபும் பிடிச்சிட்டு வராரு. அவரோட ஃப்ரெண்டு கேப்ல இவங்க எல்லாருமே குடும்பத்தோட கிளம்பிடுறாங்க. பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற அவங்க கிராமத்துக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க பெரியப்பாவை பார்த்து அவருக்கு உண்டான மரியாதைகள் எல்லாத்தையுமே பண்ணி அவரோட பாடியை எரிச்சிடுறாங்க. இப்போ சடங்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அங்கேருந்து இவங்களோட ஊருக்கு வராமல் 11 நாள் 16வது நாள் காரியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த 16வது நாள் காரியத்தை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பலாங்கிற பட்சத்தில் அஸ்வத்தோட அப்பா, அம்மா, பாட்டி எல்லாருமே அவங்களோட அத்தை வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது இங்கே இறந்துருக்குறாங்க இல்லையா, இவங்க வீட்டில் இல்லாமல் இன்னும் ஒரு 2 கிராமம் தள்ளி போனால் அவங்களோட மாமா அத்தையோட வீடு இருக்குது. அந்த வீட்டில் போய் தங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போதே இங்கேருந்து எல்லாருமே குளிச்சுட்டு தான் கிளம்புறாங்க. ஆனால் அஸ்வத்தோட மாமா, அத்தை இவங்க 2 பேருமே குளிக்கலை இங்கேருந்து கிளம்பும் போதே. இப்போ அந்த அத்தை மாமா வீட்டுக்கு தான் இவங்க எல்லாருமே போகிறாங்க. எல்லாருமேனா அஸ்வத்தோட வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான். இப்போ அஸ்வத்தோட அப்பா, அம்மா, பாட்டி, அஸ்வத், அவங்களோட மாமா, அத்தை மொத்தம் 6 பேர் போகிறாங்க. அவங்களோட மாமா அத்தையோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு கிராமத்து வீடு தான், தனி வீடு.
கூரை வீடுலாம் கிடையாதுங்க, காங்கிரீட் வீடு தான். 3 பெட்ரூம் இருக்குமாங்க. மெயின் டோரை ஓபன் பண்ணா ஒரு பெரிய ஹால் இருக்கும். ரைட் சைடுல 2 ரூமும் லெஃப்ட் சைடுல ஒரு ரூம் இருக்குமா. கிச்சன் அதுக்கு பக்கத்திலே இருக்குமாங்க. இந்த கிச்சனுக்கும் ரைட் சைடுல இருக்கிற ரூம்ஸுக்கும் நடுவுல சாமி ரூமுக்கு சின்னதா ஒரு கபோர்ட் மாதிரி வச்சிருப்பாங்களாம். இதுதான் உங்க வீட்டோட அமைப்பு. இப்போ அவங்களோட வீட்டுல பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம்லாம் கிடையாதுங்க. இந்த 3 ரூம்லயுமே அட்டாச் பாத்ரூம்லாம் கிடையாது. ஒரே ஒரு காமன் பாத்ரூம் தான் அவங்க வீட்டுல ஹால்லயே இருக்குமா. வெளியே ஒரு பாத்ரூம் இருக்குமாங்க. அத்தை மாமா வீட்டுக்கு அஸ்வத்தோட ஃபேமிலி போன டைம் ஈவினிங் 4ல இருந்து 4:30 மணி இருக்குமாங்க. போன உடனேமே அவங்க மாமா வெளியே இருக்கிற அந்த பாத்ரூம்ல யூஸ் பண்ணி அவர் குளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவங்க அத்தை வெளியவே உட்காந்துருக்குறாங்க. இவங்க வீட்டோட அமைப்பு சொன்னேன் இல்லையா, இவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு திண்டு இருக்குமா. இந்த திண்டை ஒட்டியே கீழேருந்து 2-3 ஸ்டெப்பு ஏறி தான் அவங்க வீட்டுக்குள்ள ஏறி போற மாதிரி இருக்குமா. அந்த ஸ்டெப்லயே இவங்க அத்தை போய் உட்காந்துடுறாங்க. அவ்வளோ நேரம் சிரிச்சு கிரிச்சு பேசிட்டு இருந்தவங்க வீட்டுக்கிட்ட வந்தனையும், அதாவது வீட்டுக்கு முன்னாடி வந்தனையும் அந்த ஸ்டெப்ஸில் போய் உட்கார்ந்தவங்க யாரு கூடயுமே பேசலை. அமைதியா எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்குறாங்க. ஆனால் இந்த அத்தையை யாருமே கவனிக்கலை. நேராக அவங்கவுங்களோட ரூம்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி லீவுக்கெல்லாம் இவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு போகிறது வழக்கம் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னென்ன ரூம் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவங்கவுங்களோட ரூமில் போயிட்டு பேசாம படுத்துடுறாங்க. தூங்கலை, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு படுத்துருக்காங்க. அஸ்வத் மட்டும் உள்ள பொழுது போலன்னு சொல்லிட்டு வெளியே யாருன்னா பசங்க இருக்கிறாங்களா, கிரிக்கெட் விளாடலாமான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கறதுக்கு வரும்போது அவங்க அத்தை அந்த படிக்கட்டிலே உட்காந்துருக்குறாங்க. என்னாச்சு அத்தை, ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கும்போது அவங்க எதுவுமே பேசலை. அவங்க மாமா குளிச்சிட்டு இருக்கிறாரு. அஸ்வத் வெளியே தான் இருக்கியா, அந்த டவலை எடுத்து கொடுறா மாமாக்கு, ரொம்ப நேரமா அத்தையை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், அத்தை ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்கே வெளியே போயிட்டாங்களா, உள்ள குளிச்சுட்டு எங்கேயாவது வெளியே போயிருக்காங்களா இல்லை தூங்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை மாமா வெளியே தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஏன்டா நான் பேசுறதே கேட்க மாட்டேன், சரி டவலை கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ரெடி ஆகிட்டு வெளியே வந்து பார்த்தா ரொம்ப நேரமாவே அவங்க மாமா வந்து அத்தையை கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ரொம்ப நேரமாவே அவங்க அத்தையை மாமா வெளியே வந்து நின்று திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவங்க அத்தை எதுவுமே பேசாம ஒரே இடத்த பார்த்த மாதிரி ஒரு மாதிரி உருன்னே உட்காந்துருக்குறாங்க. இப்போ அவங்க மாமா ஓங்கி ஒரு அரட்டை போட்டதும் அவங்க நார்மலாக இருக்கிறாங்க. என்னாச்சுங்க, ஏங்க குளிச்சுட்டு வந்துட்டீங்களா, எவ்வளோ நேரங்க, நான் குளிக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி நார்மலாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க மாமாவும் என்ன நினச்சிக்கிறாருன்னா, சரி வீட்டுக்கு எல்லாருமே வந்திருக்கிறாங்க, 2 நாளாக தூக்கம் இல்லாமல் அந்த வீட்டில் வேற உட்காந்துருந்தா அதனால தான் ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்களோன்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே அனுப்பி விட்டுறாருங்க. அவங்க அத்தை குளிக்கவே இல்லை, நேராக கிச்சனுக்கு போய் புழங்க ஆரம்பிக்கிறாங்க. வந்திருக்கவங்களுக்கு காஃபி டீலாம் போட்டு கொடுக்குறாங்க. அப்புறமா தான் அவங்களோட பாட்டி கேட்டதுக்கப்புறமா அஸ்வத்தோட பாட்டி கேட்குறாங்க, குளிச்சியா, வந்தோடனே குளிச்சியா இல்லையா, இல்லை மறந்துட்டேன்னொடனையும் திட்டி போய் குளிச்சுட்டு வர வச்சுருக்குறாங்க. இப்போது அன்னைக்கு நைட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ரூமில் படுத்து தூங்கிட்டாங்களாங்க. மிட் நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. அஸ்வத்துக்கு ஒரு மாதிரி தூக்கம் கலைஞ்சி டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாரு. அவங்களோட பெட்ரூமில் அம்மா அப்பா 2 பேருமே அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது அவருக்கு ரெஸ்ட் ரூம் வருதுங்க. எந்திரிச்சு வெளியே வராரு. ஹாலில் யாருமே இல்லை, எல்லாருமே அவங்கவுங்களோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட பாட்டி இவங்க வீட்டுக்கு உள்ளே வரும்போது மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ரைட் சைடில் 2 ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடியே அதாவது ரைட் சைடில் வீட்டுக்குள்ளே வந்தோன்னுமே ஒரு போர்ஷன் இருக்குமா, அங்கே தான் படுத்து தூங்குவாங்களாம் அவங்க பாட்டி மட்டும். இப்போது ஒரு ரூமில் அவங்களோட அத்தை மாமா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு ரூமில் யாருமே இல்லை. இன்னொரு ரூமில் அவங்களோட அப்பா அம்மா அஸ்வத் 3 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எந்திரிச்சு வெளியே வந்தவருக்கு ஒரு பயம் வருதுங்க. ஹாலே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. அஸ்வத் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சின்ன பையங்க. இந்த பையனுக்கு ஒரு பயம் வருது. ஐயோ தெரியாதனமா எந்திரிச்சு வெளியே வந்துட்டோமே, இப்போ எப்படி நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போ திடீர்னு விக்கல் எடுக்குது. விக்கல் எடுத்த உடனேயும் இவருக்கு பயமும் சேர்ந்து வருதுங்க. ஏன்னா இவங்களோட ரூம்குள்ளே இருக்கிற அந்த வாட்டர் கேனில் தண்ணி இல்லை. ஆல்ரெடி அவர் எந்திரிக்கும் போதே இருந்த வாட்டரை காலி பண்ணிட்டு தான் ரெஸ்ட் ரூம்க்கே எந்திரிச்சு வெளியே வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ கிச்சனுக்கு தனியாக போகணும். கிச்சன் ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க, ஒரு 20 மீட்டர் கூட கிடையாது. வீட்டுக்குள்ளேயே இருக்கிற கிச்சனுக்கு போகிறதுக்கு இந்த பையனுக்கு ஒரு பயம். அதுக்கு காரணம் மிட் நைட் 12:30 மணி. இவர் வால் கிளாக் பார்க்குறாரு, 12:30 மணி ஆகுது. வீடே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. யாருமே இல்லாத நேரத்தில் நம்ம மட்டும் கிச்சனுக்கு போனால் யாருன்னா வந்துருவாங்களோங்கிற ஒரு பயம் இந்த பையனோட மனசுக்குள்ளே இருக்குதுங்க. அதே நேரத்தில் விக்கலும் அதிகமாக இருக்கிற காரணத்தினால ஏமா ஓடி போயிட்டு கிச்சனில் இருக்கிற ஒரு டம்ளர் எடுத்து தண்ணி பிடிச்சு குடிச்சிடுறாரு. விக்கல் நின்றுச்சோ இல்லையோ அவசர அவசரமாக தண்ணியை குடிச்சிட்டு வேகமா ஓடி வந்திருக்கிறாருங்க. வெளியே வந்து அவங்களோட டோரில் கை வைக்க போகும்போது யாரோ ஒருத்தவங்க இப்படி அவங்களோட மெயின் டோரை போட்டு தட்டுன்னு தட்டுறாங்க. 12:30 மணிக்கு யாரு இவங்களோட வீட்டு கதவை தட்டுவா? இந்த கிராமத்தில் எல்லாருமே அவங்கவுங்களோட ரூம்ல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவருக்கு ஒரு பயம் வருதுங்க. இவர் அறியாமலே இவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு நேராக அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் படுத்து தூங்கி இருக்கலாம். ஆனால் இந்த பையனை அறியாமலே கையை டோர்லேருந்து எடுத்துட்டு மெதுவாக அந்த மெயின் டோர் கிட்டக்க போயிருக்கிறாரு. இவரோட மைண்டில் என்ன ஓடுதுன்னா, இவங்க மாமா குடிப்பாராம்,
அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியே குடிச்சிட்டு அன்டைமில் தான் வருவார், கதவு போட்டு உடப்பார், என்னையும் வந்து அடிக்க வருவாருன்னு சொல்லிட்டு இவங்க அத்தை இவங்க அம்மா கிட்ட சொல்கிறத அவர் கேட்டிருக்கிறாரு அன்னைக்கு தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை அவங்க மாமாவாக இருந்தா, ஏன்னா இந்த உடைக்கிறாங்க, வீட்டிலேருந்து யாருமே எந்திரிக்க மாட்டாங்களே, சத்தம் பயங்கரமாக கேட்குதான், கதவு உடைக்கிற சத்தம். ஆனால் அவங்களோட ரூமில் படுத்து தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சின்ன போர்ஷன் ஒன்று இருக்குமாங்க, அதில் தான் அவங்களோட பாட்டி படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களாம். நான் சொன்னேன் இல்லையா, அவங்களோட மெயின் டோருக்கு பக்கத்துலேயே. அந்த இடத்துக்கிட்ட மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவருக்கு வேர்த்து கொட்டி பயத்தில் திறக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அந்த மெயின் டோர் கிட்டக்க வரும்போது லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்தா இவங்க பாட்டி முழிச்சிருக்கிறாங்களாம். இவங்க பாட்டி முழிச்சுக்கிட்டு அந்த கதவை தட்டுறாங்க இல்லையா, அந்த கதவையே இப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம், முறைச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். இப்போ இவங்க பாட்டியை பார்த்து இந்த பையனுக்கு பயம் வருது. ஏன் பாட்டி 12:30 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து கதவை தட்டுறாங்க, போய் திறந்துருக்கலாம்ல, அவங்களே ஓப்பன் பண்ணியிருக்க முடியும். அவங்களுக்கு ஒரு 65-70 வயசு இருக்குமாங்க அவங்களோட பாட்டிக்கு. அந்த பாட்டியே நினச்சா எந்திரிச்சு போய் திறந்துருக்க முடியும், ஏன் திறக்கலை, ஏன் ஒரு மாதிரி அமானுஷ்யமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த பையன் கூப்பிடும்போது அந்த பாட்டி எதுவுமே பேசாமல், அந்த பாட்டியோட ஆக்டிவிட்டிஸே அது கிடையாதான், இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெதுவாக அப்படி திரும்பி பார்த்து, என்ன போய் படுத்து தூங்கு போ அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்கிறாங்க. அந்த பாட்டி இது நாள் வரைக்கும் அஸ்வத்தை மிரட்டினதே கிடையாதான். இதெல்லாம் பார்க்கும்போது அஸ்வத்துக்கு ஒரு மாதிரி ஈரக்குலையை நடுங்கிற அளவுக்கு பயம் வந்திருக்குது. இருந்தாலும் கதவை போட்டு தட்டு தட்டுறாங்க, பாட்டியும் உள்ள போங்கிறாங்க. இப்ப கதவை திறக்கவா இல்ல பாட்டி பேச்சை கேட்கவான்னு தெரியாம நடுநிலையில நின்றுட்டு இருக்கும்போது அந்த பாட்டி மறுபடியும் அரட்டி இருக்கிறாங்க. உள்ள போன்னு சொல்றேன்ல, உனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, இங்க எது நடந்தாலும் கண்டுக்காத, நேரா உன்னோட ரூம்ல போய் படுத்து தூங்கு போ அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் வேமா ஓடி போயிட்டு அவங்க அப்பா அம்மா பக்கத்தில் படுத்து தூங்கிட்டாராங்க, மெயின் டோரை லாக் பண்ணிவிட்டு அவங்களோட ரூம் டோரை. இப்போ அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே அவங்க பாட்டிக்கிட்ட அஸ்வத் வந்து கேட்குறாரு, பாட்டி எதனால் வந்துட்டு நீ இந்த மாதிரி என்னை திட்டின, கதவை போட்டு தட்டுனாங்க, நீ வந்து என்னை உள்ளே போய் தூங்க சொன்னேன்னு கேட்டால், நான் எப்படா சொன்னேன், நான் எப்படா நைட்டு எந்திரிச்சேன், நான் அத்தையோட ரூம்லடா படுத்து தூங்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டி சொல்லியிருக்கிறாங்க. சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் அவங்களோட அத்தை, அம்மா, அவங்களோட பாட்டி, அவங்க 3 பேர் சேர்ந்து அந்த சமையல் கட்டில் உட்காந்து வெட்டிட்டு இருக்கும்போது அஸ்வத் அவங்க பேசுகிறத கேட்டிருக்கிறாரு. என்னன்னா அவங்க பாட்டிக்கு உண்மையாகவே அந்த சத்தம் கேட்டிருக்குது. அவங்க பாட்டி தான் உண்மையாகவே அஸ்வத் வரும்போது அந்த ரூமில் உட்காந்துருந்துருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்து ரைட் சைடில் இருக்கிற போர்ஷனில் அவங்க பாட்டி தான் படுத்து தூங்கி இருக்கிறாங்க. அவங்க தான் எந்திரிச்சு உட்காந்துருந்துருக்காங்க. அஸ்வத் பார்த்தது, அவனை அவங்க பாட்டி மிரட்டினது எல்லாமே உண்மைதாங்க. ஆனால் அவங்க பாட்டி என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, சின்ன பையன் அவன் வந்து வேற எதனா ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே போயிடக்கூடாது, அது ஒரு கனவுங்கிற மாதிரி தான் நான் அவனை வந்து திருப்பி விட்டேன். அவன் வந்து உங்ககிட்ட பேசினாலும் ஆமாண்டா அது ஒரு கனவு தான்டா, நீ வந்து அதை கெட்ட கனவாக நினச்சி மறந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க அத்தையை திட்டுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், குளிக்காம கை கால் கழுவாம நீ பாட்டுக்கு நேரா வீட்டுக்குள்ள வந்தது தப்பு, அந்த படிக்கட்டிலேயே உட்கார்ந்து இருந்ததும் தப்பு, உன்னைய தொடர்ந்து அந்த கழிப்பு, அதாவது நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, ஒரு இறந்தவங்களோட வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள வரும்போது கை காலை கழுவாமையோ இல்ல குளிக்காமையோ வந்தாங்கன்னா அந்த கழிப்பு வீட்டுக்கு வந்துடும். அந்த கழிப்பு மூலயமா ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆகுமாங்க. அது மூலயமா ஏகப்பட்ட அமானுஷங்கள் வீட்டுக்கு வருமா. அது நம்மளை சார்ந்தவங்க மட்டும் கிடையாது. அதாவது இப்போ அவங்களோட பெரியப்பா தான் இறந்துருக்கிறார் இல்லையா, அவர் தான் அவங்களோட வீட்டுக்கு வந்தாருன்னு சொல்ல முடியாது. யாரா வேணாலும் இருக்கலாம், எந்த ஒரு அமானுஷமா வேணாலும் இருக்கலாம், ஒரு கெட்ட சக்தியாகவும் இருக்கலாம், நல்ல சக்தியாகவும் இருக்கலாம். இறந்ததுலேயே கெட்ட ஆத்மாக்களும் இருக்கும், நல்ல ஆத்மாக்களும் இருக்கும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆத்மா தான் வெளியே வந்து கதவை தட்டினதாகவும் வீட்டுக்குள்ளேயும் வந்ததாகவும் அவங்களோட பாட்டி அம்மா கிட்டையும் அத்தைக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான சில ரிச்சுவல்ஸ், அதாவது இந்த மஞ்சளை வீட்டுக்குள்ள தெளிச்சு விடுறது, கோமியத்தை தெளிச்சு விடுறது, அதை 1 வாரத்துக்கு தொடர்ந்தும் பண்ண சொல்றாங்க. இந்த சம்பவம் நடந்து அடுத்து ஒரு வாரத்துல அஸ்வத் அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே அவங்களோட ஊருக்கு வந்துடுறாங்க, கோயம்புத்தூருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல வந்ததுக்கு அப்புறமா அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாராங்க, அவர்கிட்ட போயிட்டு நடந்த விஷயங்களெல்லாம் அஸ்வத் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அப்படி அவர் ஷேர் பண்ணும்போது இது எல்லாமே உண்மைதான்டா, என்னோட அதாவது இந்த அஸ்வத்தோட ஃப்ரெண்டு இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா, அவங்க வீட்டில் அவங்களோட தாத்தா பாட்டி அவங்க 2 பேருமே இந்த மாந்திரிகவாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, மந்திரம் மூலயமா இந்த செய்வனை எடுக்கிறது அப்புறம் செய்வனை வைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்க்குற ஒரு குடும்பமாங்க. அவங்களோட தாத்தா பாட்டியுமே இந்த மாதிரியான விஷயங்களை பற்றிலாம் பேசியிருக்கிறாங்களாம். இறந்து போனவங்களோட வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த கழிப்பு நம்மளோட வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அங்கே ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆகிறதாகவும் அது வழியாக நிறைய ஆத்மாக்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வரதாகவும் அந்த பையனோட தாத்தா பாட்டியுமே சொல்லியிருக்கிறாங்களாங்க. இது அந்த பையனே சொல்கிறாரு, கேளுங்களேன். அவங்க வந்து ஹிந்துஸ் தான், நம்ம வேலை ஏதோ பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, பூஜை பண்ணி ஓட்டுவாங்க. அந்த வகையில் அவங்க சொல்லி அவனுக்கும் அந்த மாதிரி தெரியும், அவங்க தாத்தா பாட்டியோட இருந்து
அவன் சொல்லி தான் எனக்கும் இது தெரியுது. அது போர்ட்டல் மாதிரி அந்த இடத்துல வீட்டு வாசல்லே உட்காந்தாலும் அது தீட்டு பிடிச்ச மாதிரி தான் சொன்னாங்க. இது எனக்கு நடந்த ஃபஸ்ட்டு சம்பவம்னா. இது அஸ்வத்துக்கு நடந்த முதல் சம்பவங்க. அவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அவரோட பேர் என்னன்னா அத்வைத். அத்வைத்துங்கிறவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் தாங்க. அஸ்வத்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். அத்வைத் ஒரு ஹிந்து ஃபேமிலி. அவங்களோட ஃபேமிலியில அவருக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மாவோட அம்மா பாட்டி இவங்க 3 பேர் மட்டும்தான் அவங்களோட வீட்டில் இருக்கிறாங்க. அத்வைத்தோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி வீடாங்க. கீழே மெயின் டோரை ஓப்பன் பண்ணணுமே ஒரு பெரிய போர்ஷன் இருக்கும். அதுலயே கிச்சனும் இருக்குமாங்க. உள்ளுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் போகுமா. அதுல ஏறி போனா மேல ஒரு ஹால் மாதிரியான அமைப்பு இருக்குமா. ரைட் சைட்ல ஒரு ரூம், லெஃப்ட் சைட்ல ஒரு பெட்ரூம் இருக்கும். இந்த 2 பெட்ரூம்லயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்கும். இதுதான் அவங்க வீட்டோட அமைப்புங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங்கா ஒரு 4-4:30 மணி இருக்குமாங்க. அத்வைத்தோட வீட்டுல யாருமே இல்ல. அவங்க பாட்டி ஜிம்முக்கு போயிருக்கிறாங்க. அவங்க பாட்டிக்கு 65 வயசு ஆகுதாங்க. ஆனால் அவங்க ஜிம்முக்கு போவாங்களாம். பாட்டி ஜிம்முக்கு போயிட்டாங்க. அத்வைத்தோட அம்மா வெளியூருக்கு போயிருக்கிறாங்க. நைட்டு ஒரு 8 மணிக்குள்ள வந்துருவேன்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போயிருக்கிறாங்க ஒரு வேலை விஷயமா. இப்போ அத்வைத் மட்டும் தனியா இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவரோட ரூம்ல உட்கார்ந்து இருக்கும்போது போன் நோண்டிட்டு இருந்திருக்கிறாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவருக்கு அத்தர் ஸ்மெல் வந்திருக்குது. இவங்க ஹிந்து ஃபேமிலி. இவங்க வீட்டுல அத்தரோ இல்ல அந்த மாதிரியான சென்ட் எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க வீட்டுக்குள்ள எதனால அந்த அத்தர் ஸ்மெல் ஹெவியா வரணும்? அது வெளியே இருந்து வந்த மாதிரி தெரியலைங்க. எல்லா ரூமையுமே லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. எல்லா விண்டோவுமே லாக் பண்ணி தான் வச்சிருக்கிறாரு. ரூம்குள்ள ஏசி வேற ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த அத்தர் ஸ்மெல் எங்க இருந்து வந்துச்சு? லைட்டா ஒரு பயம் வருது. எந்திரிக்கிறாரு. ஹாலுக்கு பாக்குறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே அவரோட ரூம்ல இருந்து வெளியே வந்தோடனே ஹால் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அங்க பாக்குறாரு. யாருமே இல்ல. மெயின் டோரும் லாக்ல தான் இருக்கு. கீழே யாரா இருக்கும்? எங்க இருந்து அத்தர் ஸ்மெல் வருதுன்னு தெரியாம வீடு ஃபுல்லாவே உருட்டி இருக்கிறாருங்க. எங்கேயுமே யாருமே இல்ல. இப்போ ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு ஆப்பிள் எடுத்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவரோட கிச்சனுக்கு போய் பாக்குறாரு. கிச்சன்ல நைஃபை காணுங்க. அதாவது அவங்க வச்சிருந்த கத்தியை காணும். வீட்டில் ஒரே ஒரு கத்தி தான் இருக்குது கிச்சனில். அந்த கத்தியை காணும். ஒருவேளை அம்மாவோ இல்லை பாட்டியோ சமைக்கிறப்ப வேற இடத்துல எதுனா மாற்றி வச்சுட்டாங்களான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி இருக்கிறாரு. எங்கேயுமே கத்தி இல்லைங்க. இப்போ அந்த ஆப்பிளை கழுவிட்டு நேரா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வராரு. ஹாலில் உட்காந்து டிவியை போட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட ரூம்குள்ள மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரைட் சைடில் ஒரு ரூம் இருக்கும், லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ரைட் சைடில் இருக்கிற அந்த ரூம்குள்ள யாரோ ஒருத்தவங்க இப்படி பேசிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குதுங்க. அத்வைத் அந்த சத்தத்தை கேட்டு அந்த ரூம் பக்கமா போய் பாக்குறாருங்க. ரைட் சைடுல இருக்கிற ரூம் ஓப்பன்ல இருக்குது. அந்த டோர் லாக்ல இருந்ததை அவர் கவனிச்சிருக்கிறாரு. அதாவது கீழே போயிட்டு அத்தர் ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாவே சுத்தி பார்த்தாரு இல்லையா? அப்போது கூட அந்த ரூம்குள்ள போயிட்டு தான் வந்திருக்கிறாரு. அந்த ரூம்ல யாருமே இல்ல. விண்டோஸும் லாக்ல தான் இருந்திருக்குது. அது போக அந்த டோரை லாக் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ அந்த டோர் ஓப்பன்ல இருக்குது. அந்த டோருக்குள்ள இருந்து தான், அதாவது அந்த ரூம்குள்ள இருந்து தான் அந்த சத்தம் பயங்கரமா வந்துட்டு இருக்குது. அஸ்வத் பயந்துகிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற அவரோட கிரிக்கெட் பேட்டை கையில் எடுத்துக்கிட்டு மெதுவா அந்த ரூம் பக்கத்துல போயிருக்கிறாருங்க. அந்த ரூம் கிட்டக்க போக போக அவரால் இது நாள் வரைக்கும் அவரோட வீட்டில் இல்லாத ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுது. அது போக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அத்தர் ஸ்மெல் வந்துச்சு இல்லையா? அந்த ஸ்மெல் ஹெவியா அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ அத்தர் போட்டு யாரோ ஒருத்தவங்க அந்த ரூம்குள்ள நிக்கிறாங்க. அவங்க தான் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்கிறது அவருக்கு தெரியுது. மெதுவா அந்த ரூம் கிட்டக்க போனா அந்த ரூமோட ஒவ்வொரு கார்னர் இருக்கும் இல்லையா? உங்களோட ஒவ்வொரு ரூம்லயுமே இப்ப நீங்க இருக்கிற வீட்டுல கூட 4 கார்னர் இருக்குங்க. அதே மாதிரி தான் அவரோட ரூம்குள்ள 4 கார்னர் இருக்கும் இல்லையா? அதுல அந்த ரூம்குள்ள போனோடனே ரைட் சைடு கார்னர்ல பிளாக் கலர்ல ஒரு ஷேடோ வாங்க புகை மாதிரி ஒரு அமைப்புல கிளம்பி நிக்குது. அதோட கண்ணு வெள்ளையா ஒரு மாதிரி மிளிடுதாங்க. யாராச்சும் தூரத்துல இருந்து டார்ச் லைட் இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதோட கண்ணு 2மே மினுக்குதாங்க. இத பார்த்ததுமே அத்வைத்துக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அத்வைத் மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. மெயின் டோர் லாக்ல இருக்குது. இந்த உருவத்தை பார்த்தோன்னே என்ன பண்றதுன்னு தெரியாம உள்ளங்கையெல்லாம் வேர்த்து போய் ஒரு மாதிரி ஸ்டன்னிங் ஆகி நின்றுட்டு இருக்கும் போது திடீர்னு அவருக்கா ஒரு தாட்டு வருதுங்க. இந்த இடத்துல நின்னா சேஃப் கிடையாது, இந்த உருவம் நம்மளை ஏதோ ஒன்று பண்ண போகுதுங்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு அவருக்கு வருது. அத்வைத்தால அந்த ரூமை விட்டு எவ்வளவு ஸ்பீடா ஓட முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா கண்ணை மூடிட்டு ஓடி இருக்கிறாருங்க. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அவருக்கு, அதாவது அந்த ஸ்டெப்ஸ்ல கீழே இறங்கல, அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்ததுமே கால் லைட்டா ஸ்லிப்பா இருக்குதுங்க. இப்ப நம்ம வேகமா ஓடி வரும்போது வீட்டுக்குள்ளேயே கால் ஸ்லிப் ஆகும் இல்லையா? லைட்டா இப்படி போகும். அந்த மாதிரி அவர் லைட்டா ஸ்லிப் ஆகும்போது இவர் தேடிட்டு இருந்தார் இல்லையா கத்தி கீழே, அந்த கத்திய அந்த உருவம் பின்னாடி இருந்து எரிஞ்சிருக்குதுங்க. இங்கன போகுதான். என்ன வேணாலும் நடந்திருக்குமாங்க. லைட்டா ஸ்லிப் ஆகலைன்னா அவரோட முதுகுலையோ இல்ல அவரோட தலையிலையோ தான் அந்த கத்தி சொருவி இருக்குமாங்க. தூக்கி வீசினாங்கன்னா போய் தூரத்தில் விழுமா, ரொம்ப ரொம்ப ஆழமா பிடிச்ச நல்லா தூக்கி வீசினாங்கன்னா போய் கீழே போய் விழும்ல, அந்த மாதிரி இவரை பார்த்து இவரோட முதுகுல கரெக்டாக ஏன் வச்சு தூக்கி போட்ட மாதிரி ஒரு கத்தி போய் விழுந்திருக்கு. ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா அவரோட முதுகுல அதுக்கு லைட்டா
ஒன்று கீரல் போட்டிருக்கோம், இல்லைனா குத்தி இருக்கும். எஸ்கேப் ஆயிட்டாரு. ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகி வீட்டை விட்டு கீழே ஓடுறாரு. இந்த நேரம் பார்த்து அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த பசங்களாம் வந்து கிரிக்கெட் விளாட்றதுக்கு கூப்பிடுறாங்க. எப்பயுமே 5 to 7 மணி வரைக்கும் இவங்களோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிரவுண்ட் இருக்குமா, அங்கே கிரிக்கெட் விளாட்றது வழக்கமான ஒரு விஷயம் தானாங்க. இப்போ எதுவுமே பேசாமல் கையில் இருக்கிற அந்த பேட்டோட அந்த பசங்க கிட்டே எதுவுமே சொல்லாமல், ஏன்டா ஒரு மாதிரி பயந்து போயிருக்கிற, வேர்த்திருக்கு முகம்லாம் சொல்லிட்டு அந்த பசங்க கேட்கும்போது அத்வைத் எதுவுமே சொல்லலையாங்க. முதல்ல இந்த வீட்டை விட்டு எப்படியாவது வெளியே போகணுங்கிறது மட்டும்தான் அவருக்கு தாட்டாக இருக்குது. வீடை ஃபுல்லாகவே லாக் பண்ணலையாம், அதாவது கீ போட்டு லாக் பண்ணலையாம், சும்மா சாத்தி வச்சுட்டு அந்த பசங்களோட கிரிக்கெட் விளாட போயிடுறாரு. இந்த கிரவுண்டு இவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அந்த கிரவுண்டில் பசங்க எல்லாருமே விளாட ஆரம்பிக்கும் போது அத்வைத் மட்டும் இவங்களோட வீட்டை பார்க்குறாரு. அதாவது பின்னாடி அந்த கிரவுண்ட்லேருந்து பார்த்தா இப்போ ஒரு ரூம்குள்ளே பிளாக் கலர் ஷேடோ இருந்துச்சு இல்லையா, அந்த ரூமோட விண்டோ தெரியுமா, அந்த விண்டோ க்ளோஸில் தானே இருந்துச்சு. ஆனால் இப்போ 5-5:30 மணி இருக்குமாங்க. இவர் அந்த கிரவுண்டில் வெளியே பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அந்த விண்டோ ஓப்பனில் இருக்குது. அது போக உள்ளுக்குள்ள லைட் இவர் ஆன் பண்ணவே இல்லை. இப்போ லைட் ஆன் ஆயிருக்குது, அது ஃப்ளிக்கர் ஆகிக்கிட்டு இருக்கு. லைட்டு ஃப்ளிக்கர் ஆகிக்கிட்டே அந்த விண்டோக்கு பக்கத்தில் அந்த பிளாக் கலர் ஷேடோ இங்கிட்டும் அங்கிட்டுமா ஒரு மாதிரி உருட்டிக்கிட்டு இருந்திருக்குதுங்க. அதாவது கிராஸ் ஆகி போய்கிட்டே இருந்திருக்குது. இதை அத்வைத் பார்த்துருக்கிறாரு. பயத்தில் வீட்டுக்கே போகலையாங்க. அவங்களோட பாட்டியும் ஜிம் முடிச்சுட்டு 7 மணிக்கு மேலே தான் வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு. அதாவது ஜிம் முடிச்சுட்டு அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இவங்களோட அம்மா வர டைமை கணக்கு பண்ணி தான் அந்த பாட்டியும் வந்திருக்கிறாங்க, அம்மாவும் வந்துட்டாங்க. அம்மா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் அத்வைத் வீட்டில் நடந்த விஷயத்த சொல்லலை. பயம், ஒருவேளை வீட்டில் இருக்கிற அந்த விஷயத்த அம்மா கிட்ட சொன்னாலோ இல்லை பாட்டிக்கிட்ட சொன்னாலோ அந்த உருவம் அம்மாவையும் பாட்டியும் எதுனா பண்ணிடுமா. ஏன்னா இந்த பையனும் சின்ன பையன் தான், 7th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்கிறான் அத்வைத்துங்கிற பையனும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எதுவுமே சொல்லாமல் அன்னைக்கு நைட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுறாங்க. மிட் நைட் ஒரு 2 மணிலேருந்து 2:30 மணி இருக்குமா. அத்வைத்தோட அம்மா இவங்க 2 பேருமே ஒரு ரூமில் படுத்திருப்பாங்களாம். ரைட் சைடில் இருக்கிற ரூமில் அவங்க பாட்டி தான் படுத்து தூங்குவாங்களாம். அன்னைக்குன்னு பார்த்து அவங்க பாட்டி ஹால்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டாங்களாங்க. இப்போ அத்வைத்தும் அவங்க அம்மாவும் தூங்குற ரூம்ல அலெக்ஸா வச்சிருப்பாங்களாம். திடீர்னு இவர் கமெண்டே கொடுக்காம, அவங்க அம்மாவும் கமெண்டே கொடுக்காம முட்டை பொம்மாங்கிற அந்த பாட்டு வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருக்குது. இதில் அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க டக்குன்னு. ஏன்னா நல்லா ஒரு மாதிரி மயான அமைதியில் இருக்கிற ரூமில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு சாங் ஓடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகும் இல்லையா. அதில் பதறி அடித்து அவங்க அம்மாவும் அத்வைத்தை எந்திரிச்சிருக்கிறாங்க. அத்வைத்தை அவங்க அம்மா திட்டுறாங்க. அறிவு இருக்காடா, நைட் நேரம் எவ்வளோ சவுண்டு வச்சு அதுவும் இப்படியாரா பாட்டு கேட்டுட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. அம்மா நானும் தூங்கிட்டு தாம்மா இருந்தேன், இப்போதாம்மா உன் கூட தாம்மா எந்திரிச்சேன், நீ தாம்மா ப்ளே பண்ணியிருப்ப, நல்லா யோசித்து பாருமாங்கும் போது, ஏன்டா உனக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட்டை நான் ஏன்டா போடணும், அந்த சாங் அத்வைத்துக்கு பிடிச்ச சாங்காங்க, அவரோட பிளேலிஸ்ட்டில் இருக்கிற சாங், அதை எதுக்கு அவங்க அம்மா வந்து ப்ளே பண்ணணும். இப்போ அம்மாக்கும் பையனுக்கும் வாக்குவாதம் வந்து அத்வைத்துக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்குது. இதுவும் அந்த அமானுஷ்யத்தோட வேலையா இருக்கலாம் இல்லையா. சரி ஓகே, அம்மா கிட்ட இப்போ சொல்லலாமான்னு சொல்லிட்டு தோணுது. இன்னொரு பக்கம் காலையில் எந்திரிச்சு சொல்லலாம். மிட் நைட் 2 மணி ஆகுது. இப்போ அம்மா கிட்ட வாயை திறக்கணும்னு சொல்லிட்டு பேசாமல் படுத்துடுறாரு. அவங்க அம்மா எந்திரிச்சு வெளியே போகிறாங்க. இந்நேரத்தில் எங்கம்மா போகிறான்னு சொல்லிட்டு அத்வைத் கேட்கும்போது, டேய் வெளியே பாட்டி படுத்துருக்குறாங்கடா, நீ போட்ட சவுண்டில் அவங்களுக்கு எதனா ஆயிடுச்சா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வரேன், நீ பேசாமல் படுன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கிறாங்க. வெளியே போன அவங்க அம்மா பாட்டி தூங்குறத பார்த்துட்டு அப்படியே அவங்களோட ரூம்குள்ளே போய் படுத்து தூங்காமல் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே எப்பயுமே மண்பானையில் தண்ணி வச்சுருப்பாங்களாம். கிச்சனுக்கு ஆப்போசிட்டில், அதாவது வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே லெஃப்ட் சைடு கார்னரில் மண்பானை ஒன்று வச்சுருப்பாங்களாம். தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு அத்வைத்தோட அம்மா மட்டும் 2 மணிக்கு தனியாக கீழே இறங்கி வராங்க. இவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சம் இவங்க வீட்டுக்குள்ளே விழுகுமாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில். அந்த வெளிச்சத்தில் தான் அவங்க அம்மா நடந்து வராங்க, எந்த ஒரு லைட்டையும் ஆன் பண்ணலை. இப்போது அத்வைத்தோட அம்மா கீழே வரும்போது யாருமே இல்லை, மெயின் டோர் லாக்கில் தான் இருக்குது, ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. மெதுவாக நடந்து போயிட்டு, தூக்க கலக்கத்தில் தான் இருக்கிறாங்க, மெதுவாக நடந்து போயிட்டு அந்த கார்னரில் இருக்கிற மண்பானையில் இருக்கிற தண்ணியை எடுத்து கிளாஸில் குடிக்கிறாங்க. குடிக்கிற வரைக்குமே அவங்க எதையுமே கவனிக்கலை. ஆனால் அவங்க குடிக்கும்போது தான் சைடு கண்ணில் அவங்க ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. அந்த மண்பானையை வச்சிருக்கிறாங்க இல்லையா கார்னரில், அந்த மண்பானைக்கு பின்னாடி சுவத்தை ஒட்டி ஒரு உருவம், அதாவது அத்வைத் பார்த்த அதே உருவம் கிடையாது, அதாவது புகை மாதிரியான உருவம் கிடையாது, இது ஒரு மனுஷ உருவத்தில் இருக்குது. ஆனால் மனுஷன் கிடையாது, அதுக்கு கொம்பு இருக்குது. கொம்புல மனுஷனோட ரத்தம் சிவப்பு கலர்ல ஒரு மாதிரி அப்படியே ஒழுகிக்கிட்டு இருக்குதான். முகம் எல்லாமே ரத்தமா, அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வினோதமா இருக்குது. அதோட கண்ணு பயங்கர ரெட்டா இருந்திருக்குதுங்க. முகமும் ரெட்டா இருந்திருக்குது, கண்ணும் ரெட்டா இருந்திருக்குது, கொம்பு இருக்குது, கொம்புல இருந்து ஃபுல்லா ரத்தம் இருக்குது. இதை பார்த்ததுமே அவங்க அம்மா அலறி அடிச்சு கத்திட்டு வேகமா ஓடி இருக்கிறாங்க. அங்கனே வலிக்கு கீழேயும் விழுந்திருக்கிறாங்க ஹாலில். இவங்க கத்துன அந்த பாட்டியும் அத்வைத்தும் என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு, அதுவும் அத்வைத்துலாம்
ஆல்ரெடி ஒரு உருவத்தை பார்த்துருக்கிறாரு, இந்த வீட்டில் ஒரு அமானுஷம் இருக்குங்கிறது தெரியும். அதுதான் அம்மாவை ஏதோ ஒன்று பண்ணிருச்சோன்னு சொல்லிட்டு அம்மா ஓடி வராருங்க. கீழே ஓடி வந்து லைட் எல்லாம் போட்டு பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவம் இல்லை. அத்வைத்தோட அம்மா சொல்றாங்க நடந்தது எல்லாத்தையும். இந்த மாதிரி ஒரு உருவம் நினைச்சு பார்க்கறக்கே கொடூரமா இருந்துச்சுடா அப்படிங்கும்போது அத்வைத் அவருக்கு நடந்த விஷயத்த சொல்றாரு. நீங்க வீட்டில் இல்லாதப்ப இப்படிலாம் எனக்கு நடந்துச்சுன்னு. இப்பதான் உங்க அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆல்ரெடி கடந்த ஒரு 2-3 வாரமாவே எனக்கு சூசைட் தாட்லாம் வருதுடா. நைட்டு ஒரு 12-12:30 மணிக்கு மேலே நீ நல்லா தூங்கிட்டு இருப்ப, பாட்டியும் தூங்கிட்டு இருப்பாங்க. நான் எந்திரிச்சு கீழே வருவேன், கிச்சனில் இருக்கிற நைஃப் எடுத்து என் கையை கீறிக்கணும் போலயே இருக்கும். திடீர்னு டிஸ்ட்ராக்ட் ஆகி நான் அந்த கத்தி அங்கனே வச்சுட்டு வந்துடுவேன். ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியலடா அப்படிங்கிற மாதிரி அழுகுறாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க 3 பேருமே வீட்டில் தூங்கலங்க. அடுத்த நாள் காலையில் அத்வைத்தோட பாட்டி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா 3 நம்பூதிரிங்களை இந்த வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே வர வச்சதுக்கு அப்புறமா அவங்க இந்த வீட்டை பார்த்துட்டு இங்க தீய சக்தி இருக்குது, பயங்கரமா நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, உடனே இங்க வந்து 2 பூஜை பண்ணணும், கணபதி ஹோமமும் பண்ணணும், எல்லாத்தையுமே ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி வச்சிடுறாங்க. அது போக ஸ்பீக்கர் செட்டுலாம் வாங்கி வைக்கிறாங்க. அதில் தான் இவங்க மந்திரம் சொல்லி வீடு ஃபுல்லாகவே அந்த ஏரியா ஃபுல்லாகவே கேட்குமா. அந்தளவுக்கு ஸ்பீக்கர் செட்லாம் மாட்டி வச்சு அடுத்த நாள் வெள்ளனையே 4-4:30 மணிக்கெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமிங்லேயே இந்த 3 நம்பூதிரிங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலி அன்னைக்கு நைட்டு முழுக்க அவங்க வீட்டில் ஏகப்பட்ட அமானுஷ சத்தங்கள்லாம் கேட்டிருக்குதுங்க. வீட்டில் இந்த மண்பானையை தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்குது. அத்வைத்தும் அவங்களோட அம்மா பாட்டி 3 பேருமே அன்னைக்கு நைட்டு ஒரே ரூமில் தான் தங்கியிருக்கிறாங்க. அவங்களோட இன்னொரு ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமில் தான் அத்வைத் வந்து அந்த உருவத்தை பார்த்துருக்கிறாரு. அந்த ரூமில் யாரோ ஒருத்தவங்க கதவை போட்டு உடனே உடைக்கிற சத்தமும் கேட்டிருக்குதுங்க. இப்படி நிறைய அமானுஷ சத்தங்கள்லாம் கேட்டிருக்குது. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்தா, அதாவது இந்த நம்பூதிரிங்கெல்லாம் வர டைமை கனெக்ட் பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 3:30-3:45 எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா கேட்ட சத்தங்கள் எல்லாமே உண்மைதானாங்க. கதவை போட்டு உடனே உடச்சி வச்சிருக்குது. அந்த உருவம் இருந்த அந்த ரூமில் இருக்கிற கதவு உடஞ்சிருக்குது. கீழே இருக்கிற அந்த மண்பானை உடைக்கிற சத்தமும் உண்மைதான். உண்மையாகவே அந்த மண்பானையை யாரோ தூக்கி போட்டு உடைச்சிருக்கிறாங்க. பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் அங்கே வச்சுருந்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தவங்க பிச்சு போட்டு வச்சுருக்கிறாங்க. எல்லாமே ஒரு மாதிரி கந்தலும் கொத்துக்களமாக தெரிச்சு கிடக்குது. வீட்டில் அலங்கோலமாக இருந்திருக்குது வீடே. இதை பார்த்ததுமே அத்வைத்துக்கும் அவங்க அம்மாவுக்கும் இன்னுமே பயம் அதிகமாகுதுங்க. இருந்தாலும் அந்த நம்பூதிரிங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா அத்வைத்தோட ஃப்ரெண்டு ஒரு 3 பேரை கூப்பிட்றாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு 2 பேரை கூப்பிட்றாங்க. இவங்களுக்கு தேவையான செங்கல் எல்லாத்தையுமே பின்னாடி வச்சுருந்துருக்காங்க. அந்த செங்கல் எல்லாத்தையுமே ஒன்று சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க உடச்சி வச்சிருக்கிறாங்க. இப்போது ஒரு 2 தெரு தள்ளி அங்கே கட்டட வேலைலாம் நடந்துட்டு இருக்குது. அங்கே போயிட்டு இந்த ஓமகுண்டம் வைக்கிறதுக்கு நடுவில் வந்துட்டு அந்த செங்கல்லாம் வச்சு ஒரு அமைப்பு பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு வச்சு இந்த செங்கலை தான் உடச்சி போட்டிருக்குது. அது யார் உடைச்சாங்கன்னே தெரில. இப்போ ஆட்களை வச்சு பக்கத்தில் இருக்கிற அந்த தெருக்கு போயிட்டு செங்கல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அதில் ஏகப்பட்ட தடங்களாங்க. ஒரு பையன் செங்கல் எடுத்துகிட்டு வரும்போது கீழே போட்டு அவன் காலில் விழுந்து பயங்கரமாக ரத்தம் வந்து இன்னொரு பையன் வீட்டு வாசல்லே வந்து விழுந்துருக்கிறான். இப்போது இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு வழி அந்த ஓமகுண்டத்தை ரெடி பண்ணிடுறாங்க. அதில் அந்த தீப்பெட்டியை வச்சு பொருத்தும் போது முத தடவை அணைஞ்சிருக்குதுங்க, 2வது தடவையும் அணைஞ்சிருக்குது. அந்த நம்பூதிரிங்களால நெருப்பை உண்டாக்கவே முடியலைங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே 3 நம்பூதிரிகளுமே கண்ண மூடி மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு ஒரு வழியாக நெருப்பை உண்டாக்கிடுறாங்க. அந்த ஓமகுண்டமும் எரிய ஆரம்பிச்சிருது. இப்போ இவங்க மந்திரம் சொல்றதுக்கு அந்த ஸ்பீக்கர்லாம் வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு மைக் ஒன்று வச்சிருப்பாங்களாம். பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் இவங்களுக்கு நேராக வச்சிருப்பாங்களாம். அந்த மைக்கில் இவங்க மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சதுமே அந்த ஸ்பீக்கர் வெடிச்சிருக்குதுங்க. இவ்வளோ தடங்கல்களையும் தாண்டி அவங்க அந்த மந்திரத்தை சொல்றதுக்குள்ள படாத பாடுபட்டிருக்கிறாங்க. அந்த நம்பூதிரிங்களுக்கும் நாக்கு ஒரு மாதிரி பெறல ஆரம்பிச்சிருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க அந்த மந்திரங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்குது. அவங்க 2 பூஜையை முடிச்சதுக்கு அப்புறமா மொத்தமாகவே அந்த வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி போயிருச்சாங்க. இதை அத்வைத்தாலையும் அவங்களோட அம்மாவாலையும் பாட்டியாலையும் நல்லாவே உணர முடிஞ்சிருக்குது. இப்போதான் அந்த நம்பூதிரி இது எதனால இவங்களோட வீட்டில் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. நீங்கள் யாராச்சும் ஒருத்தவங்க இறந்தவங்களோட வீட்டுக்கு போனீங்களா, தீட்டு கழிக்காமல் வீட்டுக்குள்ளே வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலைங்கிற மாதிரி அத்வைத்தோட அம்மா பாட்டி அத்வைத் 3 பேருமே சொல்கிறாங்க. இப்போ அத்வைத்தோட அம்மா கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் இவங்க இருக்கிற வீட்டிலேருந்து ஒரு 3 வீடு தள்ளி ஒரு முஸ்லீம் ஃபேமிலி இருப்பாங்களாங்க. அங்கே இருக்கிற ஒருத்தருக்கு 2 ஒய்ஃபாங்க. ஒரு ஒய்ஃபோட வீட்டில் தான் இப்போ இருக்கிறாரு. அவங்களோட ஒய்ஃப் இவங்க அம்மாவுக்கு, அதாவது அத்வைத்தோட அம்மாவுக்கு ஃப்ரெண்டாம். இப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்து பிரச்சனை வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே பயங்கரமாக சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவர் இறந்துட்டாரு, தூக்கு மாட்டி இறந்துட்டார் சூசைட் பண்ணி. இப்போ அந்த டெத்து வீட்டுக்கு அத்வைத்தோட அம்மா மட்டும் போயிருக்கிறாங்க. போனவங்க ரொம்ப நேரமா அங்கேயே உட்காந்துட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்களோட வீட்டுக்கு வெளியவே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குமா, அந்த ரெஸ்ட் ரூம்லேயே குளிக்காம நேராக வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அது போக ஏதோ ஒரு ஞாபகத்தில்
ஆல்ரெடி வாங்கி வச்ச மட்டன் வேற, ஆர்டர் பண்ணி வாங்கி வச்ச மட்டனை அவங்க பையனுக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு செஞ்சது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு மதியானம் மட்டன் குழம்பு அவங்களே சாப்பிட்ருக்குறாங்க. குளிக்காமலே இவ்வளோ வேலையும் பார்த்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு குளிச்சுட்டு போய் படுத்து தூங்கியிருக்கிறாங்க. இதனால தான் அவங்கள தொடர்ந்து அந்த களிப்பு, அதாவது ஒரு ஜின், இறந்து போனவங்களோட அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஜின், அதாவது இறந்து போனவர் கிடையாது, அவரை சுற்றி இருக்கிற ஒரு ஜின்னு தான் இவங்களோட வீட்டுக்குள்ளே வந்திருக்குது. அந்த ஜின் தான் இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுத்துருக்குது. அது போக இவங்கள படாத பாடு படுத்தி எடுத்திருக்குங்கிறத அந்த நம்பூதிரி சொல்கிறாருங்க. இப்போது இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வாரத்துக்கு அவர் சில பூஜைகள்லாம் எழுதி கொடுக்குறாரு. நீங்களே வீட்டிலே பண்ணலாம்னு சொல்லிட்டு சாம்பிராணி புகை போடுறதா இருக்கட்டும், அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் எழுதி கொடுத்துட்டு போகிறாரு. அது எல்லாத்தையுமே இவங்க பின்பற்ற ஆரம்பித்ததுக்கப்புறமா இவங்களோட வீட்டில் அந்த நெகட்டிவ் எனர்ஜி சுத்தமாக கிடையாதாங்க. அவ்வளோதாங்க, அஸ்வந்தோட ஃப்ரெண்டு அத்வைத்தோட கதை முடிஞ்சதுங்க. இது போக அந்த அஸ்வந்த் தம்பி என்கிட்ட இன்னொரு விஷயம் சொன்னாப்புல. என்னன்னா, அவங்க வீட்டில், அண்ணா நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்கண்ணே, இது பொய்ன்னு கூட நினச்சிக்கோங்க, ஆனால் இது உண்மைண்ணே, இதை நான் உங்ககிட்ட சொல்லியே தருவேன்னு சொல்லிட்டு தான் சொன்னார். என்னன்னா, டெவில்ஸ் கிச்சன் ஷோ பார்க்க ஆரம்பிக்கும் போது மட்டும் அவங்க வீட்டில் ஏகப்பட்ட தடங்கல்கள் வருமாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 7-7:30 மணி இருக்குமாங்க. அவங்க பாட்டிக்கிட்ட போயிட்டு டெவில்ஸ் கிச்சன் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ரிமோட்டை வாங்கிட்டு டிவியில் மாற்றிருக்கிறாரு. அவ்வளோ நேரம் இருந்த கரண்ட்டு கரெக்டாக இந்த டெவில்ஸ் கிச்சனோட இன்ட்ரோ கொடுத்து இந்த ஸ்டார்டிங்கில் வரும் இல்லையா, டெவில்ஸ் கிச்சனோட லோகோ வர இடத்துல கரெக்டாக வீடு ஃபுல்லாகவே கரண்ட் ஆஃப் ஆங்க. இவங்க வீட்டில் மட்டும்தான் கரண்ட்டு போயிருக்குது. இப்படி ஒவ்வொரு தடவையும் ஏகப்பட்ட தடங்கள்லாம் வருமா. இது எல்லாத்தையுமே தாண்டி தான் நான் உங்களோட ஸ்டோரியே பார்ப்பேனே, நான் டிவியில் தான் பார்ப்பேன். அஸ்வந்த் என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை நான் உங்ககிட்ட சொல்லி முடிக்கிறேங்க. இதில் வர பெயர்கள் எல்லாமே ஒரிஜினல் பெயர்கள் தான், புனை பெயர்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த இடங்கள் மட்டும், ஊரோட பேர் மட்டும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தம்பி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாப்புல. அதனால் நான் ஃபுல்லாகவே புனை பெயர்களில் தான் சொல்லியிருக்கிறேங்க. இதோட இன்னைக்கான ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வீட்லையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அது என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ்டர் பிரபாகரன் போட்டிங்கனாலே நம்மளோட சேனல் வந்துடும். ஸ்பாட்டிஃபைல ரெகுலராக ஆடியோ வந்துட்டுருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.